visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலிமா தமிழ்நாடு போலூர் பக்கத்தில் இருக்கிற தேவிகாபுரத்தில் உள்ள ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பெரியநாயகி அம்மன் கோயிலுக்கு பிரகன்நாயகி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இந்த தேவிகாபுரம் வந்து போலூர் சேத்பட் சாலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு 7 அடுக்கு கொண்ட கிழக்கு நோக்கிய ஒரு ராஜகோபுரம் இருக்கு. இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே ஏராளமான விக்கிரகங்கள் பதிச்சு வச்சிருக்கா சுவத்துல. அதுல வந்து ஒரு பைரவர் விக்கிரமும் நரசிம்மர் விக்கிரமும் ரொம்ப கண்கவரும் விதமா இருக்கு. கோவிலுக்குள்ள நாம நுழைஞ்சா வலது பக்கத்துல ஒரு பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இருக்கு. இடது பக்கத்துலயும் ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. அந்த 4 கால் மண்டபத்தோட பேரு தீர்த்தவாரி மண்டபம். மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு நைவேத்திய பீடம், அதாவது பலிபீடம் இருக்கு. ஒரு துவஜஸ்தம்பம் கொடிமரமும் இருக்கு. அது பக்கத்திலேயே ஒரு நந்தி வாகனம் 4 கால் மண்டபத்துல மூலஸ்தானத்தை நோக்கியவாறு இருக்கு. கோயில் மூலஸ்தானத்தை நோக்கி நம்ம போகும்போது இடது பக்கத்துல கணபதிக்கு ஒரு சன்னதி இருக்கு. அதே மாதிரி வலக்கை பக்கத்துல முருகனுக்கு ஒரு சன்னதி இருக்கு. இந்த கணபதி சன்னதி மற்றும் முருகர் சன்னதியை சென்றடைய பக்தர்கள் ஒரு 4 படி மேலே ஏறி போய் தான் நமஸ்கரிக்கணும். இந்த கோவில்ல பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்துக்கு சென்றடைகிறதுக்கும் நம்ம ஒரு 4 படி மேலே ஏறி தான் போகணும். இந்த மண்டபத்தோட ஒவ்வொரு தூண்லையும் விக்கிரகங்களும் சிற்பங்களும் பார்க்க அவ்வளவு கண்கவரும் விதமா இருக்கு. கோவில் மூலஸ்தானத்தை நோக்கி நம்ம போனா மூலஸ்தானத்தோட 2 பக்கத்துலயும் ஜெயா விஜயா அப்படின்னு 2 கருப்பு வர்ண துவாரபாலகிகள் விக்கிரகங்கள் வச்சிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதையும் கடந்து போனா பக்கத்துல வந்து பிரதான கணபதி இடது கை பக்கத்துலயும் வலப்பக்கத்துல நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளோட விக்கிரகங்கள் இருக்கு. மூலஸ்தானத்துல பிரகநாயகி அம்பாள், அதாவது பெரிய நாயகி அம்மன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறா. பெரிய நாயகி அம்மனுக்கு 4 கரங்கள் இங்க இருக்கு. 4 கரங்கள்ல மேற்புறம் இருக்கும் 2 கரத்திலையும் பாச அங்குசத்தை வச்சுருக்கா. அதே மாதிரி கீழ்ப்புறம் உள்ள 2 கரங்கள்ல ஒரு கரம் அபய முத்திரை, இன்னொருல வரத முத்திரையும் காட்டிட்டு இருக்கான். பக்தர்கள் இங்க வந்து மூலஸ்தானத்துல இருக்கிற அம்பாள் சன்னதியை சுத்தி பிரதட்சணமா வலம் வரலாம். அங்க வந்து கணபதி, மகாவிஷ்ணு, முருகன், சண்டிகேஸ்வரி இவாளோட விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கா. இந்த கோயில்ல அடுத்தடுத்து 2 பெரிய மதில் சுவர்கள் காணப்படுகின்றன. இந்த கோயில்ல காணப்படுற முதல் வெளிப்பிரகாரத்தை சுத்தி வந்தா அங்க வந்து ஒரு பவழமல்லி மரம் இருக்கு. இந்த பவழமல்லி மரத்துக்கு கீழே சோமஸ்கந்தரோட விக்கிரகம் வச்சிருக்கு, வணங்குறான். அதே மாதிரி இங்க காசி விஸ்வநாதர் மற்றும் பிள்ளையாருக்கு தனித்தனி விக்கிரகங்கள் இருக்கு. இந்த கோயிலோட வெளி மதில் சுவர் ரொம்பவும் உயரம் கொண்டது. சுமார் 30-35 அடி உயரம் இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த கோயில் நந்தவனத்துல வேப்ப மரம், தென்னை மரம் நிறைய வச்சிருக்கா. இந்த வெளிப்பிரகாரத்தில் தான் நவக்கிரகத்துக்கு ஒரு சன்னதி இருக்கு, நவக்கிரக சன்னதி. அது பக்கத்திலே நவக்கிரக சன்னதி பக்கத்திலே கோஷாலாவும் வச்சிருக்கா. இங்க வந்து பக்தர்கள் வசதிக்காக ஒரு துலாபாரம் வச்சிருக்கா கோயிலுக்குள்ளேயே. அதே மாதிரி கோயிலுக்கு பின்பக்கத்துல ஏகப்பட்ட பூக்கடை, பழக்கடை இருக்கு. இங்க கோயிலுக்கு வேண்டிய பூஜை சாமான்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சா இடது பக்கத்துல 4 கால் மண்டபம், அதாவது தீர்த்தவாரி மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கு. அது பின்னாடி தான் புஷ்கரணி இருக்கு. கோயிலோட புஷ்கரணி பேரு பிரம்ம தீர்த்தம், ஆனா மிகவும் அசுத்தமான நிலையில இருக்கு. இது வரைக்கும் இந்த பெரியநாயகி அம்மன் கோயிலை பத்தி சொன்னோம். இங்க ஈஸ்வரன் கோயில், அதாவது ஸ்ரீ கனககிரீஸ்வரர், இவர் வந்து சிவனோட ஒரு ரூபம். இவரோட கோவில் வந்து இங்க இருக்கிற மலை மேல இருக்கு. சில 100 படிகள் மேலே ஏறி போய் தான் இந்த கனககிரீஸ்வரர் கோயிலை நம்ம நமஸ்கரிக்க முடியும். இந்த ஸ்ரீ கனககிரீஸ்வரர் கோயில் காலம்பரை 8லேருந்து 10 மணிக்கு வரைக்கும் தான் திறந்திருக்கும். இங்க இருக்கிற குருக்களோட பேரு குரு பிரசாத். இவரை வந்து 9952576444 தொடர்பு கொண்டு இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.